ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹெச்சி. ஐ அம் கீர்த்தனா. ஸோ உங்கள் ஐஐடி ஜாம் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 அதாவது இன்னையிலேருந்து யூ கேன் டவுன்லோட் யுவர் ஜாம் ஸ்கோர் கார்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, உங்கள் ஐஐடிஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஐடிஸ்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐஐடி ஜாமோட அஃபிஷியல் பேஜில் போயிட்டு யூ கேன் டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு, சாரி ஸ்கோர் கார்டு. ஓகே, ஜாம் 2024ஓட ப்ராப்பர் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் ஏப்ரல் 2. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் அப்ளிகேஷன் ஆர் அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் யுவர் ஐஐடிஸ். ஓகேவா? ஸோ ஐஐடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஆல்மோஸ்ட் 21 ஐஐடிஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் லைக் இன்ஃபர்மேஷன் பேஜ் பார்த்தாலே தெரியும், ஐஐடி கரெக்டூரில் தே ஹேவ் ஆடட் நியூ கோர்ஸ். ஸோ பேசிக்காக இஃப் யூ ஹேவ் ரிட்டன் ஜாம் கெமிஸ்ட்ரி, ஸோ ஜாம் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஆர் ஜாயிண்ட் எம்எஸ் பிஹெச்டி ஆர் டுவெல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஐஐடிஸ் லைக் உங்கள் ஐஐடி பாம்பேல வந்து எனர்ஜி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். லைக்லி ஐஐடி பாம்பேலேயே என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பீப்புள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் எம்எஸ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ லைக்லி நியூக்ளியர் மெடிசன் இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் ஐஐடி ஜோத்பூர் ஆர் சம்திங், ஐ எம் நாட் ஷுர். யூ கேன் ஐல் கிவ் தி லிஸ்ட் ஆஃப் ஐஐடிஸ் அண்ட் தி ரேங்கிங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எவ்ரி திங், ஸோ ஆல்ரெடி வந்து உங்களோட நீங்கள் வந்து அப்ளிகேஷன், ஸோ உங்கள் ஜாம் எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து ஜாம் எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓபிசி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஆர் சம்திங். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீமி லேயர் ஆர் நான் க்ரீமி லேயருக்கு வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் சர்டிஃபிகேட் வந்து ஜாம் எக்ஸாம் அப்போவே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா அவங்க வந்து 31st அப்ளை பண்ணிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜாமில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஜாமில் ஒரு 500 ரேங்க்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் எந்த இது கேட்டகரினா, நீங்கள் இப்போ ஓபிசி கேட்டகரியில் உங்கள் ரேங்க் வந்து 500ல இருக்குது. பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வந்து 31st அப்லோட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ணுவீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நவ் லெட்ஸ் கம் டு தி அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஐஐடி ஜாம்ப் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா 21 ஐஐடிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து, ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து, ரேங்கிங் லைக் எந்த ஐஐடிஸ்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட ஜாம் 2024, ஸோ இந்த ஒரு பேஜில் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து என்ன ஆகும், எல்லா இதுவுமே வந்து அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் இந்த பேஜ் மட்டும்தான் என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களோட ஐஐடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து 750 rupees இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட ஆர் எனி ஐடி கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் உங்களோட மார்க் ஷீட், ஸோ உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அண்ட் தென் உங்களோட காலேஜ் மார்க் ஷீட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களோட பிஎஸ்சி ஆர் எனி அதர் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இருந்ததுன்னா அதோட மார்க் ஷீட்டும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் வரலன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 4 செமஸ்டர்ஸ் ஆர் 5 செமஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்க மார்க் ஷீட்டை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரல் திங். ஸோ இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. பட் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஐஐடிஸ்க்கு வந்து உங்கள் ரேங்க் பேசிஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெறும் 3 ஐஐடிஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் இந்த 3 ஐஐடிஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஐஐடிஸ் நேம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, கிளியராக வந்து ஓகே நான் இந்த 3 ஐஐடிஸ் கிடச்சா இந்த 3 ஐஐடிஸில் தான் போவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 ஐஐடிஸ் நேம்ஸ் கொடுத்துட்டு
அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஐஐடிஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தட். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே இஸ் ஏப்ரல் 2nd. டுடே இஸ் ஏப்ரல் 2nd. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 10th வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 or 1.5 monthsக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகே. டில் மே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஐஐடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு பேஸ்ட் ஆன் தட் ஐஐடிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ டாப் ஐஐடிஸ் வந்து அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும், எனக்கு வந்து டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தெர் வில் பி 4 rounds ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ ரவுண்ட் 1ல என்ன இருக்கும்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி 4 round ஆஃப் அட்மிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து என்ன ஆகும்னா காலேஜஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ். ஓகே. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐஐடி பாம்பேல ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க் 1ல இருந்து 25 வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபார் யர் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் யர் ஐஐடி பாம்பே. திஸ் இஸ் ஃபார் ஐஐடி பாம்பே. ஓகே. ஸோ ஐஐடி மெட்ராஸ் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் இருக்கிறது, ஐஐடி மெட்ராஸ் இருக்கிறதுனால ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45ல இருந்து 100 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரேங்கில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் சே நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன யோசிப்போம், ஓகே உங்களுக்கு ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓகே 50 ஆர் இருக்கு. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஆல் இண்டியா ரேங்க் நல்ல ரேங்க்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுப்பீங்க, இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஐடி டெல்லி அண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா நீங்கள் வந்து ஐஐடி பாம்பே அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸோ லெட்ஸே உங்கள் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ரேங்க் வந்து ஒரு 75ல இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஐஐடி பாம்பே அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஐஐடி பாம்பேக்கு பதிலாக நீங்கள் வந்து ஐஐடி கரக்பூர் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஐஐடிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக வந்து எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது, ஜாம் எக்ஸாமோட ஃபைனல். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேணும், சிம்பிளாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூஸும் கிடையாது இதுக்கப்புறமா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 45லேருந்து ரேங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஐஐடி மெட்ராஸ்க்கு. பட் உங்கள் ரேங்க் வந்து 75. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐஐடிஸில் வந்து சப்போஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க மாஸ்டர்ஸில் அப்படின்னும் போது என்ன ஆகும், உங்கள் ரேங்க் வந்து கவர் ஆகாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பட் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஐஐடி கரக்பூரில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா வந்து ஓகே செகண்ட் ஆர் ஆல்மோஸ்ட் ஐஐடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், அட்மிஷன் வந்து 4 ரவுண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ 4 ரவுண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கலன்னா என்ன ஆகும், செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலான்னா தெர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகே. நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளிகேஷனை வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஓகே. யூ கேன் வித்ட்ரா. ஓகே சாரி, வித்ட்ரா or you can freeze the seat, freeze seat. Okay, freeze and upgrade. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாம் 2024 போர்ட்டலில் வந்து சூனர் லைக் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வரும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை மந்தில் வந்து இதுவாகும். ஃப்ரீஸ் அண்ட் அப்கிரேட், அப்கிரேட் சாரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு கிடைக்கல, உங்களோட தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா எய்தர் யூ கேன் அக்செப்ட், நீங்கள் வந்து சீட்டை வந்து அக்செப்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து வேறு என்ன ஆப்ஷன் பண்ணலாம்னா நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஐஐடி கரக்பூர் போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிடலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து ஐஐடி கரக்பூர் சப்போஸ் எனக்கு இந்த ஐஐடி கிடைக்காம வேற ஐஐடி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கும்போது
நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, சீட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்க அட்மிஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு அலாட் பண்ண சீட்ட என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ சீட்ட ஃப்ரீஸ் பண்றதுக்கு நீங்க எவ்ளோ ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்கும்னா, ₹10,000 வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, இந்த ₹10,000 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ ஃப்ரீஸ் சீட்னா நீங்க ஐஐடி கரக்பூர்ல மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க, உங்க சீட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது என்ன ஆகும், நீங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து இல்ல நான் ஐஐடி கரக்பூர் வேணாம், நான் வேற காலேஜ் போய் சேர்றேன் அப்படின்னும்போது, நீங்க சீட்ட ஃப்ரீஸ் பண்றதுக்காக ₹10,000 பே பண்ணியிருப்பீங்கல்ல, இது வந்து என்ன ஆகாதுன்னா, ரீஃபண்ட் ஆகாது. ஸோ நீங்க ஃப்ரீஸ் பண்ண சீட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து ஆ அக்காமடேட் பண்ணிட்டு இல்லன்னா வித்ட்ரா பண்ணலாம். பட் வந்து ஃப்ரீஸ் பண்ண சீட் என்ன பண்ண முடியாது? அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்கிரேட் ப்ராசஸ் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பிரிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல உங்களுக்கு வந்து ஐஐடி கரக்பூர்ல கிடைச்சிருக்கு. பட் ரவுண்ட் 2ல வந்து உங்களுக்கு வந்து ஐஐடி டெல்லில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் யுவர் செகண்ட் பிரிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? செகண்ட் ரவுண்ட்ல வந்து கிடைக்குது. ஸோ அப்படின்னும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து அப்கிரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க குடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 பிரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து செகண்ட் பிரிஃபரன்ஸ்ல கிடைக்குது. ஸோ அப்ப என்ன ஆகுது? பேசிக்கா உங்க சீட் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி அப்கிரேட் ஆகும்போது, நீங்க வந்து லெட்ஸ் சே நீங்க செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃப்ரீஸ் சீட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகல? என்ன இன்க்ளூட் ஆகல? உங்களோட ஃப்ரீஸ் அண்ட் அப்கிரேட் வந்து இன்க்ளூட் ஆகல. ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணணும்? 3 ப்ராசஸ்ல வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ 3 ப்ராசஸ்ல வந்து ஃப்ரீஸ் அண்ட் அப்கிரேடுன்னு இருக்கு. ஸோ ஃப்ரீஸ் அண்ட் அப்கிரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சீட் வந்து நீங்க 3 ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சது. ஸோ அது வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சீட்ட ஃப்ரீஸ் பண்றதுக்கு ₹10,000 தான். ஓகேவா? ஸோ இந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மச் பெட்டர் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3 ஆப்ஷன் ஃப்ரீஸ் அண்ட் அப்கிரேட் தான் வந்து எப்பவுமே பெட்டர் வே. செகண்ட் ஆப்ஷன் வந்து நாட் மச் பிரிஃபர்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அ கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க சப்போஸ் சீட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஐஐடி கரக்பூர்ல வந்து சீட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஐஐடி டெல்லில கிடைச்சிருச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ₹10,000 என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வித்ட்ரா லைக் திருப்பி தர மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமன் திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம எந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்றோம். ஸோ காலேஜஸோட பேசிக்கா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்கிங்ஸ் என்ன? இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஐஐடிஸ்ல வந்து ஜாம் போர்ட்டல்ல இருக்கும். ஸோ என்ஐடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிசிஎம்என் ப்ராசஸ்ல இருக்கும். சிசிஎம்என் ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ப்ராசஸ்ல இருக்கும் ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து என்னன்னா, இந்த மாரி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுல என்ன ஆகும்னா, நீங்க வந்து 3 ப்ரிஃபரன்ஸ் குடுப்பீங்க. 4 செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலயும் என்ன ஆகணும், நீங்க வந்து சீட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லன்னா அப்கிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸ்டூடெண்ட்ஸ் நெறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன ஆகும்னா, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க்ஸ் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ ஒரு 300, 400ல இருக்கவங்க கூட என்ன பண்ணலாம்னா, ஐஐடி மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா, ஸோ ப்ரீவியஸ் ரவுண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்து அவங்களால அட்மிஷன் வாங்கியிருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது இல்லாம உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. let me know in the comment section. I'll clarify. So for rankings வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். as you can see here. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஐடி ஜாம் 2023. ஸோ ஜாம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை மந்த் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் எண்ட் ஆர் அப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம் 2023யோட லிஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். நீங்க வந்து இப்ப எந்த ரேங்கிங்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த எக்ஸல் ஷீட்ல. ஓகேவா? ஸோ ஐ கிவ் திஸ் எக்ஸல் ஷீட் இன் தி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க் தரேன். ஆர் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, கேட்டகரி வைஸ் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்க ரேங்கிங்ஸை வந்து இதுதான் அப்படின்னு வந்து ஃபைனலைஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வந்து சாலிடா வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கேன்னும் போது நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அட்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா,
ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 10 வந்து எப்பவுமே பாசிபிள். ஓகேவா? நீங்க ஒரு ப்ளஸ் 10ல இருக்கீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஒன். பட் ரவுண்ட் 4 போகும்போது நீங்க வந்து ப்ளஸ் 50 கூட ரேங்கிங் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்ன இருக்கும்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். Okay, so hope you all understood this one. So if you have any doubts, please let me know in the comment section. Okay, so and as I told you, எல்லா ப்ராசஸ்மே எங்கே தான் இருக்கும், உங்களோட ஐஐடி ஜாம் 2024 வெப் போர்ட்டலில் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து என்ன எந்த காலேஜ், லைக் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கான காலேஜ் அட்மிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அதில் தான் வந்து அப்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஓகே, ஸோ இல்லைனா நீங்கள் வந்து அந்த காலேஜ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர்வே, ஸோ எய்தர்வே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி உங்கள் சீட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாம் 2024 பேமெண்ட் போர்ட்டலில் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஐஐடிஸில் நடக்கும். ஸோ இதே காமன் ப்ரொசீஜர் தான் வந்து என்ஐடிஸில் வந்து சிசிஎம்என் ப்ராசஸில் நடக்கும். Hope you all understood. If you have any doubt, please let me know in the comment section. Thank you. Happy learning.